பல உயிர்கள் இந்த உலகத்தில் உருவாகி பல ஆண்டுகள் வாழ்ந்து அப்புறம் அதோட மொத்த இனமும் இந்த பூமியை விட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா மம்மூத்துன்னு சொல்லப்படும் ஒரு வகை யானை போன்ற உயிரினம் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மொத்தமாக பூமியை விட்டு அழிஞ்சு போயிருக்கு. இவை மிகப்பெரிய தந்தங்களோடவும் மிக அடர்த்தியான முடிகள் கொண்டதாகவும் இருந்துச்சு. பனிகள் அதிகம் நிறைந்த பகுதிகளில் வாழ்ந்த இவைகள் காலநிலை மாற்றத்தினாலையும் மனிதர்கள் இவைகளை வேட்டையாடுறதுனாலையும் மொத்தமாக இந்த பூமியை விட்டு அழிஞ்சு போயிடுச்சு. மேக்லோடான்னு சொல்லப்படுற இந்த வகை சுறாக்கள் கிட்டத்தட்ட 80 அடி நீளம் கொண்டதாக இருந்துச்சு. பனியால் உறைஞ்சிருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மம்மூத் விலங்கினம் வெப்பத்தால் எப்படி அழிஞ்சுதோ அதே மாதிரி 35 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சூடான வெப்பநிலையில் இருந்த உலகம் குளிர்ந்ததுனால ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால இது மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஸ்டெல்லர் சீகவுன்னு அழைக்கப்பட்ட ஒரு வகை கடல் பசு கிட்டத்தட்ட 30 அடி நீளம் வளரக்கூடியது. இவைகள் பல மக்களால் உணவு தேவைக்காக வேட்டையாடப்பட்டு வந்துச்சு. இதனால் இது சமீபத்திய அழிஞ்சு போன கடல்வாழ் உயிரினத்தில் ஒன்றா மாறிடுச்சு. இந்த கடல்வாழ் உயிரினம் 18ஆம் நூற்றாண்டில், சரியாக சொல்லப்போனால் 1768 இந்த உயிரினம் மொத்தமாக பூமியை விட்டு அழிஞ்சிருச்சு. இதுக்கு மக்கள் வேட்டையாடினதும் காலநிலை மாற்றம் தான் ஒரு முக்கியமான காரணியாக அமைஞ்சுது. சாபர் டூத்தர் கேட்ஸ்ன்னு சொல்லப்படுற பெரிய வகை பூனை இனம் ஒன்று இருந்துச்சு. ஐசேஜுங்கிற ஹாலிவுட் படத்தில் கூட மம்மூத் அப்புறம் இந்த சாபர் டூத்தர் பூனை இரண்டையும் பார்க்கலாம். இந்த விலங்கும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மம்மூத் எப்படி அழிஞ்சிருச்சோ அப்படித்தான் அதே காலகட்டத்தில் அழிஞ்சிருச்சு. அப்படி தமிழகத்திலையும் பல உயிரினங்கள் வாழ்ந்து அழிஞ்சிருக்கு. தமிழர்கள் உயர்ந்த பதவிகளில் இல்லாதனால நம்ம ஊரில் கிடைக்கிற அற்புதமான விஷயங்களை யாரும் வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதில்ல. அப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்த உயிரினத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ராவணன் ஆகிய நான். உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய டைனோசர் எதுன்னு கேட்டால் நம்ம மக்கள் வெளிநாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் அர்ஜென்டினாசாரஸ்னு அழைக்கப்படுற டைட்டனோசாரஸ் தான் உலகத்திலேயே பெரிய டைனோசர்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர் வாழ்ந்த இடம் தமிழ்நாடு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த டைட்டனோசாரஸ்ங்கிற அர்ஜென்டினாசாரஸ் கிட்டத்தட்ட 130 அடி நீளம்தான் வளரும். ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் கள்ளமேடுங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டு டைனோசர் 140 அடி நீளம் வளரக்கூடியதாக இருந்துச்சு. இப்படி உலகத்தோட மிகப்பெரிய டைனோசர் வாழ தகவமைப்பு கொண்ட பகுதியாக இருந்திருக்கு நம்ம தமிழ்நாடு. இதில் நம்ம வெக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர் எங்கள் ஊரில் தாண்டா இருந்துச்சு அப்படின்னு வெளியே நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம கவனத்துக்கு இந்த விஷயத்தை இதுவரைக்கும் அரசாங்கம் கொண்டு வரலை. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டைனோசர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எந்த பெருமையும் வரக்கூடாதுன்னு சமஸ்கிருதத்தில் அதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டல அந்த டைனோசரோட பேரு பிரகத்கயா சாரசாமா. தஞ்சை பெருவுடையார் கோயிலை பிரகதீஸ்வரர் கோயில்னு சமஸ்கிருதத்தில் அழைக்கிறாங்கல்ல. அதாவது பிரக அப்படின்னா பெரிய அப்படின்னு பொருள், கயா அப்படின்னா உடம்பாமா. அதனால தான் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய உடம்பு இருக்கிற டைனோசருக்கு பிரகத்கயா சாரஸ்னு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சிருக்காங்க. வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? ஏண்டா வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்து காண்டா பிருகம்னு பேர் வச்ச கதையாலடா இருக்கு இது. இந்த வெளியூர் பைத்தியக்கார கூட்டம் இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்குன்னு வேற தெரியல. பல உயிரினங்கள் பூமியில் பிறந்து இப்படி அழிஞ்சு போயிருக்கு. அர்ஜென்டினாசாரஸ் எலும்பு கண்டுபிடிக்காத வர இப்படி ஒரு டைனோசர் இவ்வளவு பெருசாக இருந்திருக்கும்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் அரியலூர் டைனோசர் எலும்பு கண்டுபிடிக்கிற வர இவ்வளவு பெரிய டைனோசர் பூமியில், அதுவும் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கும்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதாவது இப்படி ஒரு உயிரினம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியும் அதோட புதைப்பிடிமங்கள் கிடைக்கிற வரைக்கும் இந்த உலகம் அதை ஏற்றுக்காது. அப்படிப்பட்ட உயிரினம் எதுனா அதுதான் யாழி. அதாவது யாழியோட புதைப்பிடிமங்கள் விரைவில் கிடைக்கும். அப்போது தமிழன் சொன்ன இந்த விலங்கினத்தை பற்றிய உண்மைகள் இந்த உலகத்துக்கு புரிஞ்சிருக்கும். இந்த யாழி எங்கே வாழ்ந்துச்சுன்னா அந்த வரலாறை தக்க வைக்க தான் தமிழன் அதுக்கு யாழி அப்படின்னு பெயர் வச்சிருக்கான். அதோட பெயருக்கும் வாழ்ந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது யாங்கிற வார்த்தைக்கு தெற்கு அப்படின்னு பொருள். ஆழி அப்படின்னா கடலில் உருவாகிற மிகப்பெரிய பேரலைன்னு அர்த்தம். தமிழகத்துக்கு தென்பகுதியில் இருந்த குமரி கண்டத்தில் மிகப்பெரிய ஆழிப்பேரலைகளால் அழிக்கப்பட்ட உயிரினம் அப்படிங்கிற வரலாறை தக்க வைக்க தான் இதற்கு யாழி அப்படின்னு பெயர் வந்திருக்கு. யாழி அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர்ற விஷயம்
யானையை விட மிகப்பெரிய தோற்றத்திலையும் யானையவே கொல்லக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்தியதாகவும் இருந்துச்சுங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இவைகளும் யானையை போலவே தந்தங்களும் தும்பிக்கையும் கொண்ட விலங்குகள். ஆனால் இவைகளுக்கு பூனை இனங்களை மாதிரி நகங்களும் இருக்கும். கூடவே கழுத்து பகுதியில் பிடரி மயிரும் இருக்கும். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாளிகள் வேட்டையாடி உண்ணும் உயிரினங்களாக இருந்திருக்கலாம். பொதுவாக ஊனொன்னிகள், அதாவது வேட்டையாடி சாப்பிடும் விலங்குகள்னா அவைகளோட வயிறு இப்படி உள்ளே போயும் நெஞ்சு பகுதி வயிறை விட பெரியதாக கொஞ்சம் வெளியே வந்தும் இருக்கும். ஆனால் தாவரத்தை மட்டுமே சாப்பிட்ற விலங்குகளுக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். இதை வச்சே யாளி அப்படிங்கிறது ஒரு வேட்டையாடி வாழ்ந்த உயிரினமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலும் அதோட நகங்கள் கூர்மையாக இப்படி வெளியே வந்திருக்கிறது அது ஒரு வேட்டையாடிய உயிரினமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இவைகள் யானையை வேட்டையாடுற மாதிரி இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது இவைகளோட உருவ அளவையும் ஆக்ரோஷத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. குமரிக்கண்டம் கிட்டத்தட்ட 10,500 இருந்து 11,000 வருஷம் முன்னாடி தான் அழிஞ்சுது. அந்த காலகட்டத்தில் தான் குமரிக்கண்டத்தில் மட்டுமே வாழ்ந்த இந்த யாழி விலங்குகள் மொத்தமாக அழிஞ்சு போயிருச்சு. குமரிக்கண்ட தமிழ் மக்களை காப்பாற்றி தென்னிலங்கை பகுதிக்கு கூட்டிக்கிட்டு வந்த முருகன் குமரிக்கண்ட வரலாறையும் அழியாமல் பாதுகாக்க அவைகளையும் மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார். அதனால தான் குமரிக்கண்டத்தில் மட்டுமே வாழ்ந்த யாழி வேற எங்கேயும் வாழாதனால ஆழிப்பேரலையினால் மொத்தமாக அழிஞ்சு போயிருச்சுங்கிற வரலாறை தக்க வைக்க அவைகளுக்கு தெற்கில் அழிந்த விலங்குகள் அப்படின்னு யாழின்னு பெயர் வச்சாங்க. பல இடங்களில் காணப்படும் இந்த மாதிரியான சிற்பங்கள் யாழி மீது தமிழ் வீரர்கள் அமர்ந்திருப்பதா இருக்குது. இது வீரம் மிகுந்த தமிழ் முன்னோர்கள் யாழிகளையும் அடக்கி அவைகளை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற வரலாறை நமக்கு தெரியப்படுத்துது. இப்படி யாழிகளையே அடக்கி ஆள கற்றுக்கிட்டதுனால தான் தமிழர்களால் யானை போன்ற விலங்குகளையும் எளிமையாக கட்டுப்படுத்த முடிஞ்சுது. இந்த யாழிகள் குமரிக்கண்டத்தில் மட்டுமே வாழ்ந்த ஒரு உயிரினம். இப்படி ஆழி பேரலைகளால் அழிஞ்சு போச்சு இந்த உயிரினங்கள். ஆனால் இவைகளோட எலும்புகள் வருங்கால குமரிக்கண்ட ஆராய்ச்சிகள் மூலமாக வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் சிலர் முட்டாத்தனமாக யாழி உண்மையிலேயே வாழ்ந்த விலங்குனா அதோட எலும்பெல்லாம் ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் கிடைக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியாத விஷயம், யாழிகள் வாழ்ந்தது குமரிக்கண்டத்தில் தானே ஒழிய தற்போதைய தமிழக பகுதியில் இல்லை. தமிழர்களுக்கு குமரிக்கண்டத்தை பற்றின ஆராய்ச்சி பண்ண அனுமதியோ இல்லைன்னா தேவையான ஆராய்ச்சி நிதியோ கொடுக்கப்படுறது இல்லை. இது போல் தேவையானவையெல்லாம் எப்போ தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்குதோ, குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், தமிழ் ஆராய்ச்சி செய்யும் தமிழ் இனத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்குதோ அப்போதான் யாழி மட்டுமில்லை இன்னும் பல ஆச்சரியமான வரலாறுகள் நமக்கு தெரிய வரும். இது போன்ற தமிழர்களை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள ராவணன் ஆகிய நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போதான் இந்த வீடியோ பலருக்கு சென்றடையும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட எண்ணங்களையும் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் ராவணன் ஆகிய நான். போன வீடியோவில் வந்த சில கமெண்ட்கள் இதோ.